Hello students, welcome to our channel BK Sanctum Challenges. 12th Maths Chapter 2 Complex Numbersல Example 2.13 தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. If modulus of z equal to 2, அதாவது modulus of z ஓட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. So that அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னன்னா மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் z2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய ப்ரூஃப் நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியையும் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 அப்படின்றத சால்வ் பண்ணி கிடைச்சாதான் இந்த 3 அப்படின்ற ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z1 பிளஸ் மாடுலஸ் ஆஃப் z2 இதை சால்வ் பண்ணி கிடைச்சாதான் நமக்கு 7 அப்படின்ற ஆன்சர். ஸோ இதை ஆல்ரெடி சால்வ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது இந்த லாஸ்ட்ல இருக்க ரெண்டையும் வச்சு. ஓகேவா? பட் இந்த சென்டர்ல இருக்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதே மாதிரி z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே கிவன் கண்டிஷன்ல பார்த்தீங்கன்னா z அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதே மாதிரி 3 + 4 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, let இந்த z1 ஈக்குவல் டு இந்த z. ஓகேவா? அடுத்து இந்த z2 ஈக்குவல் டு இந்த 3 + 4i 3 + 4i. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நம்ம இந்த கிவன் கண்டிஷனையும் இந்த ப்ராப்பர்ட்டியையும் கம்பேர் பண்ணி z1 z2 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது எதனால கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ சிம்பிளா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த z1ஐயும் z2ஐயும் இந்த ப்ராப்பர்ட்டியில நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ், ஸோ இந்த z1க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு z. அப்போ z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு 3 + 4i. ஓகேவா? ஓகே, இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1 அப்படின்றது என்ன z பிளஸ் z2 அப்படின்றது 3 + 4i 3 + 4i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் z1க்கு பதிலாக நமக்கு z பிளஸ் z2க்கு பதிலாக நமக்கு 3 + 4i மாடுலஸ் ஆஃப் 3 + 4i. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப், ஸோ இந்த மாடுலஸ் z உடைய வேல்யூ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2 அப்படின்னு. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ், ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் 3 + 4i ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். அதோட ஃபார்முலா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், இங்க ரியல் பார்ட் நமக்கு என்ன 3, அப்போ 3 ஸ்கொயர் நமக்கு 9 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு +4, அப்போ +4 ஸ்கொயர் நமக்கு 16. ஓகேவா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு z பிளஸ் 3 + 4i. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அகைன் மாடுலஸ் ஆஃப் z உடைய வேல்யூ நமக்கு 2 பிளஸ், ஸோ இப்போ இங்கேயும் நமக்கு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு 3, அப்போ 3 ஸ்கொயர் 9 பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் நமக்கு +4, இப்போ +4 ஸ்கொயர் நமக்கு 16. ஓகேவா? ஸோ இப்போ ஏன் நம்ம z1ஐயும் z2ஐயும் இப்படி எடுத்தோம் அப்படின்னா, இன்கேஸ் நம்ம z1க்கு பதிலாக z + 3 அப்படின்னும் z2க்கு பதிலாக 4i மட்டும் எடுத்திருந்தோம் அப்படின்னா இங்க நமக்கு z1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், z + 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அப்போ z + 3க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. அப்போ லாஸ்டா நமக்கு z அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துட்டே இருக்கும்.
ஸோ அதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. அதனால தான் Z1க்கு பதிலாக Z அப்படின்னும் Z2க்கு பதிலாக 3 + 4i அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணாலே போதும், இந்த ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? அதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ 2 மைனஸ் √9 + 16 நமக்கு √25 is less than or equal to Z plus 3 plus 4i is less than or equal to 2 plus √9 + 16 நமக்கு √25. ஓகேவா? Modulus of 2 minus √25 ஓட வேல்யூ நமக்கு 5 is less than or equal to modulus of Z plus 3 plus 4i is less than or equal to 2 plus √25 ஓட வேல்யூ அகைன் நமக்கு 5 தான். ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 + 5 ஓட வேல்யூ நமக்கு என்ன, சாரி 2 - 5 ஓட வேல்யூ என்ன, -3. ஓகேவா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Z மாடுலஸ் ஆஃப் Z plus 3 plus 4i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 + 5 ஓட வேல்யூ நமக்கு 7. ஓகேவா? ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் -3 ஓட வேல்யூ நமக்கு என்ன, +3. ஓகேவா? ஸோ +3 போட்டால் ஒன்று தான், வெறும் 3 போட்டால் ஒன்று தான். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z plus 3 plus 4i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சரையும் கிவன் கண்டிஷனையும் பாருங்க, ஈக்குவலாக இருக்கா? ஸோ அவ்வளோதான், நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அல்லது நீங்கள் சோடுன்னு கூட எழுதிக்கலாம், ஏன்னா சோ தட் அப்படின்னு தானே கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி வைப்பேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.